யாராவது பேய் கதை கேட்டிருக்கீங்களா? Have you heard a devil story? எத்தனை பேர் பேய் கதை கேட்டு சின்ன வயசுலயோ அல்லது பெரியவனானு பேய் படம் பார்த்துருப்பீங்க? So how many of you have heard stories about devil or watched movies? ஹாஸ்டல்ல நான் படிச்சேன் 8ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும். I was studying in a hostel from 8th standard to 12th standard. நைட் நாங்க எல்லாம் வரிசையில பாய் விரிச்சு எல்லா பசங்களும் படுத்திருப்போம். At night, no, all of us will sleep in the same room on the floor in a mat. அநேக நேரங்கள்ல எங்களுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன இருக்கும்னாக்கா பேயை பத்தியும் அது என்னென்ன நடந்துச்சு எப்படி போச்சு இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்போம். Most of the times now when we lay down before we sleep we'll talk about this kind of haunting stories about devil. அன்னைக்கு இரவுல எந்த காரணத்துக்கு எந்திரிக்கவே மாட்டோம். Whenever we talk about devil that night we will never get out of bed for any reason. ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க வீட்ல நைட்ல ஏதாச்சும் ஒரு டெரர் மூவி ஏதாச்சும் பார்த்துட்டு நீங்க மட்டும் தனியா 12 மணிக்கு மேல. Imagine you are all alone in your house and you are watching a horror movie and by 12 o'clock you are all alone there. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒருவேளை பாஸ்டர்ஸ் எங்களுக்கும் maybe it may appeal to all of us. 12 மணி இருக்கணும், ரொம்ப டெரர் மூவி, ஒருவேளை காமெடி மூவி இல்ல டெரர் மூவி. Imagine like by night 12 or 1 you are watching a movie which is very horrible or horrorful. உங்களுக்கு நான் உறுதியா சொல்றேன், அந்த படம் பார்த்து முடிச்ச உடனே உங்க ரூமுக்குள்ள போறதுக்கே நீங்க ஒரு மாதிரி பயப்படுவீங்க. எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். Most of the times after watching such kind of things we will feel as if something is there in the house and we'll be afraid about our own house. எதை நம்புறோமோ அதன்படி தான் நாம் நடப்போம். What we believe will determine how we walk. நம்முடைய நம்பிக்கை நாம் அறிந்தோ அறியாமலோ நம்முடைய நடத்தையில வெளிப்படுகிறதா இருக்கிறது. Whether we know it or not, our faith will be reflected in our behavior. அநேக நேரங்களிலே நாம் நம்பிக்கையிலே சரியில்லாதவர்களா இருப்போமானால் நம்முடைய நடத்தையிலும் சரியில்லாதவர்களா தான் இருப்போம். See, if our faith is not appropriate, then our behavior will not also be appropriate. எதை வேண்டுமானாலும் நம்பலாம் என்கிறவர்கள் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பவர்களாகவே இருப்பார்கள். If somebody believes that he can believe any truth, then he will live any way he wants to live. பொதுவாக திருச்சபையில சொல்வாங்க, நம்ம உபதேசங்கள் எல்லாம் பேசக்கூடாதுப்பா, இயேசுவை பத்தி தான் நம்ம பேசணும் என்று பொதுவாக சொல்வார்கள். In most of the churches you might have heard people will say that we should not talk about doctrine or truth in the church, rather we will only talk about Jesus in the church. ஆனால் அதை போல ஒரு அறிவீனமான ஒரு வார்த்தை பிரயோகம் எதுவும் இருக்க முடியாது. But there is nothing more foolishness than that kind of statement we can hear from anyone. ஏனென்றால் நாம் இயேசுவை பற்றி பேசினாலும் அவரை பற்றிய சத்தியத்தை அல்லது உபதேசத்தை தான் நாம் பேச வேண்டியிருக்கிறது. Because now if you are going to preach about Christ, you are going to preach about the doctrine of Christ or truths of Christ. அதனாலே தானே இந்த பகுதியிலே அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற எந்த கடிதத்திலும் அவர் நாம் எதை நம்ப வேண்டும் என்பதை அஸ்திவாரமாக கொண்டே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று பேசுகிறார். That's why whenever you read the epistles of Paul, first he will talk about what our faith is and then he will talk about how our faith will determine our character and behavior. கடந்த வாரத்திலே நான் சொன்னதை போல தேவ பக்தியை ஒரு நபரிடம் ஆண்டவர் எவ்வாறு உண்டு பண்ணுகிறார். Last week we discussed about how God promotes or produces godliness in a person's life. முதலாவது ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவிலே தெளிவுள்ளவர்களாக ஆரோக்கியமுள்ளவர்களாக அவரை மாற்றுகிறார். First God gives them a healthy knowledge about himself. அந்த சரியான நம்பிக்கையிலே அவர்கள் வளரும்போது அந்த நம்பிக்கையுடைய நடத்தையிலே வெளிப்படுகிறதாய் மாறுகிறது. So their healthy knowledge about God will be reflected in their behavior. இங்கே தீத்துக்கு எழுதும்போதும் அப்போஸ்தலனாகிய பவுல் இரண்டு காரியங்களை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். So even when he writes to Titus, no, he is just talking about two things again and again. ஒன்று ஆரோக்கியமான உபதேசம், இரண்டாவது ஆரோக்கியமான நடத்தை. First one he talks about sound doctrine and then he talks about sound behavior. ஒருவேளை இந்த மூன்று அதிகாரத்திலே அவர் எத்தனை முறை இதை பயன்படுத்துகிறார் என்று பாருங்களேன். Now let's think about how many times he uses these two things again and again in these 3 chapters. முதலாவது sound doctrine அல்லது ஆரோக்கிய உபதேசம். Now he talks about sound doctrine in this following verses. 9ஆம் வசனம். In verse 1, chapter 1 verse 9. அவர் சொல்லுகிறார், ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லத்தக்கவர்களாக ஒரு எல்டர் அல்லது மூப்பர் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். So he is telling elder of the church or a pastor of the church should be able to exhort everyone in sound doctrine. 14ஆம் வசனத்திலே விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாகும்படி என்று சொல்கிறார். And in verse 14 he talks about that we should be sound in our faith. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Chapter 2 verse 1. ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவர்களை பேசு. Speak only those who are fitting for sound doctrine. 4ஆம் வசனம். Verse 4 in chapter 2. தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? They have to behave in this way so that the word of the Lord will not be disturbed. 8வது வசனத்துடைய கடைசி பகுதி. In verse 8 he talks about ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனாய் இருப்பாயாக. he should speak sound doctrine in his speech. 10ஆம் வசனம். Verse 9. தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக இவ்வாறு செய்ய வேண்டும். You speak the sound doctrine with all good faith so that it will adorn
on the doctrine of God. 15ஆம் வசனம், Verse 15, 2:15. நீ இவைகளை பேசி போதித்து அதிகாரத்தோடு கடிந்து கொள். அங்கே ஆரோக்கியமான உபதேசத்தை போதிப்பதின் அவசியத்தை பேசுகிறார். And in verse 2:15 he says, no, you speak and exhort and reprove with all authority. Means he talks about the importance of preaching with sound doctrine. இந்த பகுதி எல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஆரோக்கிய உபதேசத்தை பேசுகிறது. This verses talk about our faith or our belief, the doctrine, sound doctrine. தொடர்ந்து அவர் ஆரோக்கியமான நடத்தையை பற்றியும் அவர் பேசுகிறதை பாருங்கள். And he also talks about sound living in many places. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், Chapter 1 verse 6. ஒருவேளை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் 1ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலிருந்து எப்படிப்பட்ட நற்சாட்சியுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. From chapter 1 verse 6 onwards he talks about how a man ought to be, ought to behave. 2ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Chapter 2 verse 7 talks like this. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாய் காண்பி. He's telling you be an example of good deeds for your fellow members. மன்னிக்க, 1ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம், நான் 6ஆம் வசனம் என்று தவறாய் சொல்லிவிட்டேன். 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு நற்கிரியை செய்ய ஆகாதவர்களாய் இருக்கிறார்கள். In verse 16, chapter 1 verse 16 he is telling that some people have become detestable and disobedient and worthless for any good deed. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், Chapter 2 verse 14. நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருங்கள். You purify yourself and be zealous to do good works for God. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், Chapter 3 verse 1. நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாய் இருங்கள். You always be ready to be every good deed. 8ஆம் வசனம், Verse 8. நீங்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருங்கள். You be careful or engage yourself in good deeds. 14ஆம் வசனம், Verse 14. நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். If you do good deeds, you will not become unfruitful. எதற்கு இந்த 3 அதிகாரத்திலும் எது மையப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு சொன்னேன் என்றால், ஏனென்றால் இந்த 3 அதிகாரங்களுமே இதைத்தான் மையப்படுத்துகிறது. So I talked about these verses because these 3 chapters talk these 2 doctrines again and again. இன்னொரு வார்த்தை சொல்லுவோமானால், If I put it in other words, ஆரோக்கியமான உபதேசத்தை நீ போதி நிலைநிறுத்து, அதன் மூலமாக ஆரோக்கியமான வாழ்வை எதிர்பார். you preach the sound doctrine so that you can expect a sound living in your believers' life. தீத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை முற்றிலுமாக நாம் வடிவெடுத்து சொல்ல வேண்டுமானால் அவர் சொல்கிறார், நீ சரியானதை உபதேசம் பண்ணு, ஜனங்கள் சரியாய் நடக்கும்படி அவர்களுக்கு அந்த வசனத்தின் அடிப்படையில் அறிவுறுத்து. Paul is telling to Titus that you preach the right doctrine and you urge your believers to live according to that sound doctrine. அந்த அடிப்படையில் இந்த 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், தலைவன் திருச்சபையிலே தெரிந்து கொள்கிற மூப்பர் அவர் இந்த சரியான சத்தியத்தினாலே வாழ்வு மாற்றப்பட்டவராய் இருக்க வேண்டும். In that light, Paul is telling that a leader of the church should be transformed by the sound doctrines of the scripture. எது ஆரோக்கியமான உபதேசம்? What is sound doctrine? ஆரோக்கியம் அல்லாத உபதேசம் எது என்பதை நாம் அறிந்திருப்போமானால் எது ஆரோக்கியமான உபதேசம் என்பதை அறிந்து கொள்ளலாம். See, if we are very sure about what is unhealthy teaching, then we will be very sure about what is sound teaching. ஒருவேளை நீங்கள் வரிசையாக நம்முடைய வேதாகம நம்முடைய திருச்சபையில் நீங்கள் கலந்து கொண்டிருப்பீர்களானால் நாம் அதை ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தி கொண்டே வந்திருக்கிறோம். Now, if you are coming to the church for a long time, we have been chronologically emphasizing these truths again and again in the worship services. நீங்களும் நானும் எவ்வாறு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த கிரியினாலே மாத்திரம் ரட்சிக்கப்பட்டோமோ அதே கிருபையை சார்ந்து கொண்டே நாம் பரிசுத்தம் அடைகிறோம். See, our holiness is dependent on the way we believed in Christ by faith, so we walk in faith so that we become holy. அதனாலே நான் உங்களுக்கு முதல் பகுதியை சொல்வதற்கு முன்பாக இரண்டாவது பகுதியை வலியுறுத்தி விட்டு நான் முதல் பகுதிக்கு வர விரும்புகிறேன். First I would like to talk about the second aspect and I will come to the first point later. 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் தவறான உபதேசத்தை செய்கிறவர்கள் அல்லது தவறான உபதேசம் எது என்று அவர் வரையறுக்கிறார். In chapter 1 verse 10 to 16, first Paul talks about what is false teaching and who are doing this. எப்படி அதை கண்டறிவது? How can we identify the false teaching? எப்படி ஒரு நபர் தவறானதை போதிக்கிறாரா அல்லது சரியானதை போதிக்கிறாரா என்பதை அறிந்து கொள்வது? How can we identify whether a person is speaking the truth or a lie? அதனால தேவனுடைய திருச்சபையே இது மிக மிக அவசியமான ஒன்று. The church of God should be very careful and concerned about this. அநேக நேரங்களில் திருச்சபையிலிருந்து இது போதிக்கப்படாதனாலே அநேகர் வழி விலகி போகிறார்கள். Most of the times many churches don't preach this, so churches deviate from the truth. இங்கே 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் மூன்று விதமான அடையாளங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் பட்டியலிடுகிறார். Here Paul identifies 3 characters of false teaching and teachers. முதலாவது, எப்பொழுதுமே தவறான உபதேசிகள் எப்படி இருப்பார்கள் என்றால் தங்களுடைய வெளிப்பிரகாரமான காரியங்களிலே பரிசுத்தத்தை இணைத்துக் கொள்வார்கள். Most of the times false teachers will try to externally climb their holiness. அவர்கள் தாங்கள் வெளிப்பிரகாரமாக செய்கிற காரியங்கள் அடிப்படையிலே தாங்கள் பெரிய நபர் என்று எண்ணிக்கொள்வார்கள். They will think that their actions make them holy. முதலாவது பாருங்கள், 10ஆம் வசனத்திலே முதல் பகுதி அந்த நபர்களை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிறார், அவர்கள் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள். Chapter 1 verse 10 he says, especially those of the circumcision.
யார் இந்த விருத்தசேதனம் செய்கிறதை வலியுறுத்துகிறவர்கள்? Who are the people who emphasize this kind of circumcision? இவர்கள் ஒருவேளை யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவர்களாய் மாறினவர்கள். They might be the Jews who become Christians. அவர்கள் அவருடைய சிந்தை எல்லாம் திருச்சபையில வந்து உட்கார்ந்த உடனே அவர்கள் மற்றவர்கள் எல்லாம் பார்ப்பார்கள், இவர்களை காட்டிலும் நான் சிறப்பான நபர். This kind of people, the converted Jews, when they come to the church, they sit along with the Gentiles. They look at the Gentiles and they say that I am better than him. அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் என்னை போல ஆவிக்குரியவர்கள் அல்ல. They'll tell they are not spiritual like me. அதற்கு என்ன காரணம் என்று அவர்கள் யோசிப்பார்கள். The reason, the logic behind that is, எல்லாரும் விருத்தசேதனம் பண்ணல, நான் தான் பண்ணியிருக்கிறேன். So they'll tell that these Gentiles have not been circumcised, but I am circumcised. அதனாலே தங்களை குறித்து மேன்மையா எண்ணிக்கொள்வார்கள். That's why they think that they are higher than the Gentiles. அதனாலே அவர்கள் அடங்காதவர்களாய் இருப்பார்கள். As a result of that, they will become rebellious in the church. அதனாலே அவர்கள் வீண் பேச்சு பேசுகிறவர்களாய் இருப்பார்கள். Now, as a result of that, they will talk unwanted things in the church. மற்றவர்களையும் இப்படித்தான் ஆவிக்குரிய வாழ்வு என்று இருக்கும் என்பதை நம்ப செய்யும்படியாய் மனதையும் மயக்கத்தக்கவர்களாய் இருப்பார்கள். And they will make others believe that only their walk, their way is the way of spirituality. நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லட்டும், கிறிஸ்தவத்தை தவிர மற்ற எல்லா மதங்களுமே நாம் உடுத்துகிற, நாம் சாப்பிடுகிற, நாம் எப்படி வெளிப்பிரகாரமா இருக்கிறோம் என்பதன் அடிப்படையிலே ஆவிக்குரிய வாழ்வு அமைந்துள்ளது. I like to emphasize one thing here. Except Christianity, every other religion focuses on what we eat, what we wear, what we do for the standard of holiness. இந்த உணவை சாப்பிட்டால் நீ பரிசுத்தம் இல்லாதவன், இந்த உணவை சாப்பிடாமல் இருந்தால் நீ பரிசுத்தம் உள்ளவன் என்கிறதான பாகுபாடு இன்றைக்கு அநேக மதங்கள்ல இருக்கிறது. Now today in many religions there is a judgment on food. They'll say if you eat this thing you will become holy, if you eat this thing you will become unclean. உணவின் அடிப்படையிலே தங்களை பரிசுத்தமாய் நினைத்துக் கொள்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். So there is a group of people who believe themselves to be holy on the basis of what they eat. நாம் ஏற்கனவே அதை 1 கொரிந்தியரில் நாம் தெளிவாய் பேசினோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நான் ஒருவேளை மாംസ உணவு சாப்பிடாத நபர், அதனால உன்னை காட்டிலும் நான் பரிசுத்தம் உள்ள நபர். Now from 1 Corinthians we learned about some things like, sometimes people who are vegetarian, they will think that I am not eating non-vegetarian food, so I am better than a non-vegetarian person. ஒருவேளை நம்முடைய திருச்சல் அப்படி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் இந்த உணவை சாப்பிடுகிற நபர், ஒருவேளை மாட்டு இறைச்சி எனக்கு பிடிக்காது அல்லது நான் இந்த உணவை சாப்பிட மாட்டேன், அதனால மற்றவர்களை காட்டிலும் பெரிய நபர் என்று எண்ணுகிற எண்ணம் நமக்குள்ளாய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. Sometimes in our church most of us may be non-vegetarian, but within non-vegetarian we will classify that people who are eating beef or pork or eating something very unclean. வடகிழக்கு பகுதியில் இருக்கிறதா வருகிற மாணவர்கள் அநேக நாய்க்கறி சாப்பிடுகிற பழக்கம் உள்ளவர்கள். Sometimes in the seminary you may know that people who are coming from northeast, they are fond of dog meat. அவர்களை காட்டிலும் நம்மை உயர்ந்த நபர்களாக எண்ணிக்கொள்கிறதான ஒரு உணர்வு இருக்குமானால் அதுவும் தவறான மனநிலையே. See, if you think that they are eating dog meat so they are lower than me, then we have the same mentality of the Judaizers. இந்த தவறான உபதேசத்தை பிரசங்கிக்கிறவர்கள் எல்லோருமே தங்களுடைய உடைய குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். No, those kind of people who preach about false teachings, they will boast about their clothes. அவர்களுடைய வெளிப்பிரகாரமான அலங்காரம் அல்லது அலங்காரம் இன்மை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். Or they may boast about how they are externally, what they wear and what they do not wear. 15ஆம் வசனத்திலே அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். Let's see what Paul is focusing on, verse 15. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். No, to the pure all things are pure. அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது, அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். But to those who are defiled and unbelieving nothing is pure, but both their mind and their conscience are defiled. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை பவுல் வேறொரு வார்த்தையை சொல்கிறார். இயேசு சொன்னார், மனுஷனுக்கு வெளியிலிருந்து உள்ளே போவதல்ல அவனை தீட்டுப்படுத்துவது, மாறாக உள்ளிருந்து வெளி வருவதே அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொன்னார். So here Paul is reversing the statement of Jesus Christ in another way. He is telling that Jesus said, not the things that go inside the man that corrupts him, but what comes out from him corrupts him. இங்கே பவுல் சொல்கிறார், சுத்தம் அசுத்தம் என்பது நாம் ஆண்டுடைய வசனப்படி எவ்வாறு உள்புறமாக வாழ்கிறோம் என்பதுதானே ஒழிய நாம் வெளிப்பிரகாரமான உள்ள நடத்தையை சார்ந்ததல்ல. What Paul is telling is purity is dependent on your inner spirituality if it is based on God's word. அதனாலே தவறான உபதேசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது கவனிக்க வேண்டியது அவர்கள் எதை அதிகமாய் வலியுறுத்துகிறார்கள். If you listen to some preacher, you have to listen what he preaches again and again, whether he is talking about internal purity or external activities. இரண்டாவதாக, secondly, பொதுவாகவே தவறான பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறவர்கள் இந்த உலக சிந்தையுள்ளவர்களாக இருப்பார்கள். Most of the times the false teachers will always put this world above the coming world. அவர்கள் எந்த வேத பகுதியை எடுத்தாலும் இந்த உலகம் தான் அவருடைய குறிக்கோளாய் இருக்கும். So whatever passage they take from the scripture, they will only address the problems of this world. பக்தி விருத்தி அவருடைய நோக்கமா இருக்காது, மாறாக
இந்த உலகத்திலே நீங்கள் பொருளாதார விருத்தி அடைவதே அவருடைய நோக்கமாக இருக்கும். No, they may not be interested in promoting godliness in you, but they will be very much interested in alluring you with the prosperity of this world. 11வது வசனத்தை பாருங்கள். Let's see verse 11. அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். They are upsetting whole families, teaching things they should not teach for the sake of sordid gain.